பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்ககிட்ட நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், இந்த கார்மெண்ட்ஸ்ல யார் மேல ஆக்ஷன் எடுத்தாலும் என்ன கேட்காம எடுக்க கூடாதுன்னு. எனக்கு இத பத்தி எதுவுமே சொல்லாம இவ்ளோ பேரையும் வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிருக்கீங்க. சார் அது மட்டும் இல்ல சார், 24 மணி நேரத்துல புது ஆளுங்களை இறக்கி வேலை செய்ய வைப்பேன்னு மிரட்டுறாரு சார். போலீஸை கூப்பிட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன்னு சொன்னாரு சார். என்ன கருணாகரன் சார், இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க? சார், அப்பா எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதுக்கு நேர்மையா நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுங்களுக்கு எல்லாம் சுத்தமா பயம் விட்டு போச்சு சார். இப்படியே போச்சுன்னா வேலை நடக்காது. இப்படி எல்லாம் பண்ணாதான் இதுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் சார். Shut up, sir. Just shut up. ஸ்டாஃப்ஸ் அதுங்க இதுங்கன்னு பேசாதீங்கன்னு பல தடவை சொல்லிருக்கேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லனா இங்க எதுவுமே நடக்காதா? நீங்க இல்லனாலும் இந்த கம்பெனி நல்லா நடக்கும். ஆனா இந்த ஸ்டாஃப்ல யாராவது ஒருத்தர் இல்லன்னா கூட இந்த கம்பெனிக்கு அது பெரிய லாஸ். இவங்க எல்லாரும் வெறும் எம்ப்ளாயிஸ் இல்ல, எங்களோட ஃபேமிலி. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை வாங்குங்க. அப்பா காலத்துல இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க இங்க வேலை பாக்குறீங்க. அந்த மரியாதை உங்க மேல எனக்கு இருக்கு. ஆனா அதை கெடுத்துக்காதீங்க. எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த மரியாதையையும் சுதந்திரத்தையும் இங்க வேலை பார்க்கிற எல்லாருக்கும் கொடுங்க. வேலை நல்லா நடக்கும். சாரி எவ்ரிபடி. கருணாகரன் சார் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறிப்பா உங்க 2 பேர்கிட்டயும் ஐ எம் வெரி சாரி. ஐயோ எதுக்கு சார் நீங்க போய் பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? அதெல்லாம் பரவாயில்ல சார். உங்க சிட் ஸ்கீம் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாட் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது உங்க ஃபியூச்சருக்கு உதவியா இருக்கும். ஆனா இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த சிட் ஸ்கீம் உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு உதவியா இருக்கும். நீங்க இந்த சிட்ட தாராளமா நடத்தலாம். அதுக்கு நான் பெர்மிஷன் தரேன். அது சரி, இந்த சிட் ஸ்கீம்ல ஸ்டாஃப் மட்டும் தான் கலந்துக்க முடியுமா? நானும் கலந்துக்கலாமா? யாரு வேணாலும் கலந்துக்கலாம் சார். நீங்க கலந்துக்கிட்டா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோம். அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உங்க சிட் ஸ்கீம்ல இருக்கேன். என் பேரையும் சேர்த்துக்கோங்க. மித்ரா, நீயும் சேர்ந்துக்கோ. இல்ல நான் இல்ல. அரவிந்த், நீயே மாசம் மாசம் கட்டறதா இருந்தா நான் சேர்ந்துக்கிறேன். டேய், உனக்காக எவ்வளவோ தண்ட செலவு பண்றேன். இத பண்ண மாட்டேனா? சும்மா சொல்லுடா, நான் சேர்ந்துக்கிறேன். ஆனா நீயே பணம் கட்டிடு. ஹாப்பி தானே? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இப்ப வேஸ்டான 1/2 மணி நேரத்துக்கு சேர்த்து சாயங்காலம் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம். சரியா? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. பாத்தீங்களா கருணாகரன் சார், நின்னு போன வேலையும் சேர்த்து முடிச்சிட்டு தரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அன்பா ஹேண்டில் பண்ணுங்க, ஹார்ஷா ஹேண்டில் பண்ணாதீங்க. மகேஷ், இருந்தாலும் நீ கருணாகரன் சாரை இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசிருக்க கூடாதா? அவரும் இப்படி நடந்திருக்க கூடாது மித்ரா. எனக்கு எதிரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல,
பாத்துக்கிறேன். என்ன பசி போராட்டம் கோஷம் கட்டி கட்டி காலைல சாப்பிட்டது 11 மணிக்கெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. டேய் பார்த்து சாப்பிடுறா, மிக்கி தொலைய போகுது. ரேவதி, என்னாச்சுடி சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? பிடிக்கலக்கா. பிடிக்கலன்னா இந்த சாப்பாடு சாப்பிடு. இந்தா. இல்லக்கா, சாப்பிடவே பிடிக்கல. மேடம்க்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்? ஃபீவர்ல. ஃபீவரா? மேரேஜ் ஃபீவர். இந்த மாதிரி நேரத்துல ஃபீவர் இருக்கும்போது சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. மாப்பிள்ளை மட்டும்தான் பிடிக்கும். ரேவதி, கல்யாணம் தான் இங்க பக்கத்திலே வச்சிட்டீங்க. ஹனிமூனாவது வெளியூர் போக பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்பதான் ரேவதி அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். கிடைக்கும் போதே ஆசைப்படுற ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துரு. ரேவதி, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஆமா ரேவதி, இப்ப விட்டா அவ்வளவுதான். கொஞ்ச நாள் போனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என் புருஷன் அப்படிலாம் இல்ல. இப்ப கூட என்ன ஊரா கூட்டு போவாரு. கூட்டு போய் விதவிதமா சாப்பாடு வாங்கி தருவாரு. அதான பார்த்தேன். ரேவதி, உனக்கு ஏதாவது டவுட்னா உஷாக்கா கிட்ட கேளு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, தெளிவா சொல்லும். ஏய், அவ ஏதோ பதட்டத்துல இருக்கா. அது புரியாம ஆளாளுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய. ரேவதி, நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. முடிச்ச வாழ்க்கை அமைய போதில்ல, அதுல நல்லது கெட்டதெல்லாம் இருக்கதே செய்யும். அதனால நல்லத பத்தி மட்டும் யோசிக்கலான்னு. இப்ப நீ சாப்பிடு. என்ன ஆச்சு ரேவதிக்கு? இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கா?